மார்க்கெட்டில் காய்கறியை வாங்கி கொண்டு வந்தவள் எதிரில் பேங்க் அட்டெண்டர் வருவதை பார்த்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னப்பா நல்லா இருக்கியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு. நானும் லாக்கருக்கு வரணும், பேங்க் போகணும்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன், நேரம் கிடைக்கல என்று சொல்ல ஆரம்பித்தாள். போன வாரம் கூட சார் பேங்க் வந்தாரே, டெபாசிட் பணம் 5 லட்சத்தை ஏதோ அவசர தேவைன்னு பேங்க் மேனேஜர்கிட்ட பேசி வாங்கிட்டு போனாரு. நான் தான் அவருடன் இருந்தேன் என்று அவன் பதிலும் சொன்னான். ஒரு கணம் துணுக்குற்றவள், ஆமாம் மறந்துட்டேன், சரி அடுத்த வாரம் வரட்டுமா, வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு நழுவினாள். அவனிடம் அவசரமாக விடை பெற்றாள் என்று தான் சொல்ல வேண்டும். வினோ, நம்ம மதுமிதா பேர்ல நல்ல சேமிப்பு பணத்தை டெபாசிட் பண்ணிடுவோம். சேவிங்ஸ்ல அக்கௌண்ட்ல இருந்தா தேவைப்படும் போது எடுக்கிற மாதிரி இருக்கும். 5 வருஷத்துக்கு பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா அவ காலேஜ் படிப்புக்கு உதவியாக இருக்கும். என்ன சொல்ற என்று கேட்டான். நீங்க சொல்றது நல்ல யோசனையா இருக்கு, அப்படியே செய்வோம். அவர்கள் பிசினஸ்ல லாபம் கிடைத்த பணத்தை எல்லாம் போன வருடம்தான் மகள் பெயரில் டெபாசிட் செய்தார்கள். அதை எடுத்திருக்கிறார் என்றால் அப்படி என்ன தேவை? அதுவும் அவளிடம் கூட சொல்லாமல் வினோதினி புரியாமல் தவித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். வினோ, உனக்கு விஷயம் தெரியுமா? அப்பா போன்ல பேசினாரு. நம்ம அணுவுக்கு அமெரிக்கா வரன் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்ன இல்லையா, அது முடிவாகிடுச்சான். பணம் நகை சீர்வரிசைன்னு அதிக செலவாகும்னு அப்பா யோசிச்சாரு. ஆனா நல்ல இடமா இருக்கு, கூட குறைச்சி போனாலும் எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு பேசி முடிச்சுட்டாங்களாம். அடுத்த மாசம் நிச்சயம் பண்றாங்க, அப்பா சொன்னாரு என்று சொன்னான். இப்போதுதான் வினோதினிக்கு எல்லாம் தெளிவாக விளங்கியது. தங்கை கல்யாணத்திற்காக தான் 5 லட்சத்தை எடுத்திருக்கிறார். இருந்தாலும் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவ்வளவு பெரிய தொகையை தூக்கி கொடுத்திருப்பதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நல்ல விஷயம்தான், பணம் நிறைய செலவாகும் போல் இருக்கே. மாமா கல்யாண செலவுக்கு பணம் வச்சிருக்காரா என்று இவள் கேட்டாள். என்ன இப்படி கேட்டுட்ட? அணுவுக்கு கல்யாணத்துக்காக அப்பா ரொம்ப வருஷமா பணம் சேர்த்துட்டு வர்றாரு. நல்ல தடபுடலா சிறப்பா செய்வாரு பாரு. கணவனை கூர்ந்து பார்த்தவள் மீண்டும், நாம் ஏதாவது பணம் கொடுக்கணுமா என்று கேட்டாள். அப்பா நிச்சயம் வாங்க மாட்டார். மாச செலவுக்கு பணம் கொடுத்தா கூட வேண்டாம் சங்கர், என்கிட்ட போதிய அளவு பணம் இருக்கு. எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யறதால எனக்கு பண விஷயத்துல தட்டுப்பாடே வந்ததில்லை. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற, உன் குடும்பத்துக்கு சேர்த்து வைன்னு சொன்னாரு. நாம பிரியப்பட்டு அணுவுக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. அணுவுக்கு ஒரு பிரேஸ்லெட்டும் பட்டுப்புடவையும் எடுத்து கொடுப்போம் என்று அவனும் சொன்னான். மௌனமாக இருந்தாள் வினோதினி. எனக்கு தெரியாமல் அப்பாவிடம் பணத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் என்ன நாடகம் இருக்கட்டும், அவர் வாயாலேயே உண்மையை வரவழைக்க வேண்டும் என்று இவள் யோசித்து கொண்டாள். நிச்சயதார்த்த வீடு கலகலப்பாக காட்சி அளித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வினோதினியின் பெற்றோரும் சம்பந்தி வீட்டு நிச்சயதார்த்த விழா என்பதால் வந்திருந்தார்கள். சங்கரும் மாமனார் மாமியாரை கூட்டத்தில் விடாமல் அவர்கள் தங்க ஹோட்டல் ரூம் ஏற்பாடு செய்திருந்தான் என்றுதான் சொல்ல வேண்டும். வினோதினியிடம் நகைகளை காண்பித்த அவள் மாமியாரும் சங்கர் பணம் கொடுத்ததை பற்றி வாய் திறக்காமல் இருந்தது வேண்டுமென்று அவளிடம் மறைக்கிறார்கள் என்பது அவளுக்கு புரிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். வினோ, அணுவுக்கு வாங்கின நகைகள் நல்லா இருக்காமா? இப்ப இருக்கிற விலைவாசியில வாங்க முடியுமா? ஆரம்பத்திலிருந்து 2-3 பவுன் வாங்கினது நல்லா போச்சு. உங்க மாமா எதிலும் முன்ஜாக்கிரத. அணு பெயர்ல போட்டு வச்சிருந்த 5 லட்சம் பணத்தை தான் சீர் சாமான்கள் வாங்குறதுக்கும் கல்யாண செலவுக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. சங்கரும் பணம் எதுவும் தேவைப்படுதான்னு கேட்டான். அதான் தாராளமா பணம் இருக்கே, வேண்டாம்னு சொல்லிட்டோம் என்று சொன்னார் அவர். வினோதினிக்கு மாமியார் மீது எரிச்சல் வந்தது. அவர்தான் என்கிட்ட மறைக்கிறார் என்றால் எல்லோரும் சேர்ந்து கொண்டுதான் சொல்லி வைத்தார் போல பேசுகிறார்கள் என்று அவளுக்கு தோன்றியது. சரி வினோ, உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாம பார்த்துக்க. ஹோட்டல் ரூம்ல இருக்காங்க.
அவங்க மண்டபம் வர்றதுக்கு ஞாபகமா சங்கர்கிட்ட சொல்லி கார் அனுப்பி வச்சிடுமா என்று சொல்லிவிட்டு, எல்லாம் அவர் கொடுத்த 5 லட்சம் வேலை செய்கிறது. சம்மந்தி மேல என்ன கரிசனம் என்று அவள் யோசித்து கொண்டாள். அண்ணி, நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கும்போது அப்பா உங்களுக்கும் எடுத்திருக்காரு. புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டாள். கையில் மெரூன் வர்ணத்தில் கெட்டி சரிகை போட்ட பட்டு புடவையுடன் நிற்க, நல்லா இருக்கு. எனக்கு எதுக்கு? கல்யாண பெண் உனக்கு எடுத்தா பத்தாதா? எதுக்கு தேவையில்லாத செலவு என்று சொன்னாள் இவன். என்ன நீ இப்படி சொல்லிட்டீங்க? இந்த வீட்டுக்கு ஒரே மருமக, உங்களுக்கு செய்யறது செலவாகிடுமா? கல்யாணத்துக்கு என் மருமகளுக்கு ஏதாவது நகை வாங்கணும்னு அப்பா சொல்லிட்டு இருக்காரு தெரியுமா என்று இவளும் சொன்னாள். இவர்கள் காட்டும் அன்புக்கும் கரிசனத்துக்கும் பின்னால் ஒளிந்திருப்பது தன் கணவன் கொடுத்த பணம்தான் என்பது புரிய அந்த இடத்தை விட்டு அகன்றாள் என்றுதான் சொல்ல வேண்டும். நிச்சயதார்த்த வைபவம் நல்லபடியாக முடிய வந்த விருந்தினர்கள் விடைபெற அம்மாவிடம் வந்தாள் வினோதினி. அம்மா, உன்னோடு உட்கார்ந்து பேசவே நேரமில்லை. வந்தவங்களை கவனிக்கவே நேரம் சரியா இருந்தது. அப்புறம் சொல்லுமா, தம்பி நல்லா படிக்கிறானா என்று கேட்டாள் இவள். நல்லா படிக்கிறான். 2 நாளா ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிட்டு காலேஜ் போயிருப்பான். நாங்களும் கிளம்பணும். அப்பாவும் பிஸ்னஸ் விஷயமா பெங்களூர் போகணும்னு சொன்னார். உன் மாமியார் உன்னை பத்தி பெருமையாக சொன்னாங்க. மனசுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு என்று சொன்னார். அதற்குள் அங்கு வந்த வினோதினியின் மாமியார், வினோ, உள்ள ஸ்வீட் பாக்கெட், பழங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அம்மா கிட்ட கொஞ்சம் கொண்டு வந்து கொடுமா என்று சொன்னார். சொன்னவள், சம்மந்தி கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னால வந்திருந்து நல்லபடியா நடத்தி கொடுக்கணும் என்று சொன்னார். அது எங்க கடமை, கட்டாயம் வர்றோம். இது எங்க வீட்டு கல்யாணம். ஸ்வீட் பாக்கெட்டுகளையும் பழங்களையும் அம்மாவிடம் கொடுத்த வினோதினி, அப்பா எங்கம்மா அம்மாவிடம் கேட்க, மாப்பிள்ளையோட மாடியில பேசிக்கிட்டு இருக்காருமா. இனி ஹோட்டல் ரூமை காலி பண்ணிட்டு கிளம்பணும். நேரமாச்சு, நீ போய் அப்பாவை கூட்டிகிட்டு வாமா என்று சொன்னார் என்றுதான் சொல்ல வேண்டும். மாடி ஏறியவள் அவர்கள் பேசுவதில் தன் பெயர் அடிபட அங்கேயே தயங்கி நின்றாள். மாமா, உங்களையும் நான் என் அப்பா ஸ்தானத்துல தான் வச்சிருக்கேன். நீங்க ஏன் இதை பெரிய விஷயமா நினைக்கிறீங்க? பிஸ்னஸ்ல பணத்தட்டுப்பாடு வர்றது சகஜம்தானே. இப்பதான் ஹரிய காலேஜில் சேர்த்துருக்கீங்க. உங்ககிட்ட கையில ரொக்கமாக பணம் இல்லை. நான் பேங்க்ல டெபாசிட் பண்ண பணம் எனக்கு இப்ப தேவையில்லை. அதான் எடுத்து கொடுத்தேன். உங்க பிஸ்னஸ் நல்லபடியாக சகஜ நிலைக்கு வந்ததும் மெதுவா திருப்பி தரலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. என் அப்பாவுக்கு ஒரு கஷ்டம்னா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? அது மாதிரி தான் நீங்களும் ஒன்றும் நினைக்க வேண்டாம் மாமா. உங்க பிஸ்னஸை நல்லபடியா பாருங்க என்று சொல்லி கொண்டு இருந்தான். மாப்பிள்ளை, இது உங்க பெருந்தன்மையை காட்டுது. பணம் கொடுத்து உதவினம் இல்லாத இந்த விஷயம் வினோதினிக்கு தெரிய வேண்டாம். அப்பாவுக்கு பிஸ்னஸ்ல நஷ்டம் வந்துடுச்சு, சிரமப்படுறாருன்னு கஷ்டப்படுவாளேன்னு சொல்லிட்டீங்க. எனக்கு என்னவோ வினோதினிக்கு தெரிவிக்கலாம்னு தோணுது என்று சொன்னார். வேண்டாம் மாமா, எதுக்கு? அவளை பொறுத்தவரை இது தெரிஞ்சா பெருசா ஒன்றும் ஆக போறது கிடையாது. அவ என்னைக்குமே கொடுப்பதை தடுப்பவ கிடையாது. இப்ப என் தங்க கல்யாணத்துக்கு ஏதோ பணம் கொடுக்கணுமான்னு தான் கேட்டா. அவளுக்கு நல்ல மனசு. எங்க அப்பா அம்மாவை பெத்தவங்க ஸ்தானத்துல வச்சு வினோதினி அன்பாக பார்க்கறா. நானும் உங்களை அதே நிலையில தான் வச்சு பார்க்கறேன். எங்களுக்குள்ள எந்த வித்தியாசமும் இல்லை. எங்க 2 பேருக்கும் பெத்தவங்க நீங்க 2 பேரும் ஒண்ணுதான். சரி மாமா, நேரமாச்சு, கீழே நம்மளை தேடுவாங்க, வாங்க போகலாம் என்று சொன்னான். தன்னை பெற்றவர்களை தாய் தந்தையாக நினைத்து உதவிய கணவனை நினைத்து பெருமிதப்பட்டவள் தன்மேல் கணவனும் அவன் குடும்பத்தினரும் வைத்திருக்கும் நல்ல அபிப்பிராயத்திற்கு சிறிதும் தகுதியில்லாமல் இருப்பதை உணர்ந்து வெட்கப்பட்டவளாக வந்த சுவடு தெரியாமல் கீழே இறங்கினாள் என்றான்.